இந்த பொம்பள பிள்ளைங்க நம்ம வீட்டுக்கு லீவுக்கு வந்திருக்காங்க அப்படின்னா, நல்லா வந்து இவ வந்து காலையிலேருந்து எனக்கு ஹெல்ப் பண்ண வந்துருவா ஆர்த்தி. குயிக்கா வந்து எழும்பிட்டு, "உனக்கு என்னெல்லாம் காய் கட் பண்ணணுமா, என்ன குழம்பு வைக்கணும்னு பிளான் பண்ணியிருக்கேன். எடுத்து குடுத்துரு. நான் எல்லாமே உனக்கு கட் பண்ணி தந்துடுறேன்னு" சொல்லிட்டு, வெங்காயத்துல இருந்து எல்லாமே எனக்கு தனித்தனியா நான் சொல்லிட்டேன் அப்படின்னா, கட் பண்ணி குடுத்துறதா. அது வந்து இப்ப எனக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. அன்னைக்கு வந்து பன்னீர் நெறைய எடுத்து வச்சிருந்தேன். பன்னீர் பட்டர் மசாலா கேட்டிருந்தான்றதுனால, இப்போ சப்பாத்தியும் பன்னீர் பட்டர் மசாலாவும் தான் போட்டிருந்தோம். ஃபர்ஸ்ட்டு நான் தான் போடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனா வந்து அத ஊற வைக்கிறதுக்குலாம் டைம் ஆகிரும் அப்படின்னு சொல்லிட்டு, சப்பாத்தியே போட்டாச்சு. அவ வந்து ஃபர்ஸ்ட்டு நவீனுக்கு பண்ணி குடுத்துட்டா ஃபர்ஸ்ட்டு. வெங்காயம், தக்காளி கட் பண்ணதுலேருந்து எல்லாமே அவ தான் பண்ணா. இந்த பன்னீர் பட்டர் மசாலா வந்து என்ன விட அவ ரொம்ப சூப்பரா பண்ணுவா. அன்னைக்கு அவனுமே அதுதான் லஞ்சுக்கு எடுத்துட்டு போயிருந்தான். கொஞ்சம் வெங்காயம் மட்டும் கட் பண்ணி குடுத்துட்டு எடுத்துட்டு போயிருந்தான். எங்களுக்கு லஞ்சுக்கு வந்து முருங்கைக்கீரையில பருப்பு குழம்பு வச்சிருந்தேன். அதுக்கு வந்து அந்த சீனி அவரைக்காய் இருக்கு பார்த்தீங்களா, அதில வந்து ஒரு பொரியல் பண்ணியிருந்தேன் தட்டாம்பயிரெல்லாம் சேர்த்துட்டு. அது வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு, ஆப்ட்டா இருந்துச்சு. இது வந்து சாம்பாருக்கு, மோர் குழம்புக்கு, இந்த பருப்பு குழம்பு இந்த மாதிரி அதாவது கொஞ்சம் சப்புன்னு இருக்கிற மாரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த குழம்புக்கெல்லாம் இந்த பொரியல் வந்து ரொம்ப நல்லாருக்கும். அந்த பொரியல் ரெசிபி வந்து நம்மளோட சுமதி ஹெல்த் ஃபுட் சேனல்ல குடுக்குறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.